வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பரீட்சித் மகாராஜாவை பற்றி பார்க்க போகிறோம். யார் இந்த பரீட்சித் மகாராஜா? இந்தியாவின் இரு பெரும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதத்தை பற்றி நாம் நன்கு அறிவோம். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இடையே நடந்த மாபெரும் போரில் கிட்டத்தட்ட அனைத்து ராஜ்யங்களின் அரசர்களும் மரணித்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியால் பாண்டவர்கள் வெற்றி பெற்று பூமியில் தர்மத்தை நிலைநாட்டினர். அதற்காக மாபெரும் விலையும் கொடுத்தனர். குரு வம்சத்தில் இறுதியாக எஞ்சிய ஒரே குழந்தை அபிமன்யுவின் மகன் மட்டும்தான். உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை மீது அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை எய்த பின் கிருஷ்ணரால் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு அதற்கு பரீட்சித் என்று பெயரிடப்பட்டது. குரு வம்சத்தின் கடைசி வாரிசான அவரின் மரணத்திற்கு பிறகே கலியுகம் தொடங்கும் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணர் பெயர் சூட்டிய பிறகு மகாராஜா பரீட்சித்துக்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றி மகாபாரதத்தில் குறிப்பிடப்படவில்லை. அவரை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஒரு நாள் மகாராஜா பரீட்சித் காட்டில் வேட்டையாட சென்றார். அப்பொழுது அங்கு ஒரு மானை பார்த்தார். மானை துரத்து கொண்டு ஓடினார். மான் மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தது. அவரால் பிடிக்க முடியவில்லை. களைத்து விட்டார். தண்ணீர் தாகம் வேறு. தண்ணீர் குடிக்கலாம் என்றால் சுற்றுமுற்றும் பார்த்தார். எங்கும் தண்ணீர் இல்லை. தூரத்தில் ஒரு ஆசிரமத்தை கண்டார். அந்த ஆசிரமத்தை நோக்கி சென்றார். அங்கே ஒரு முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவர் மகாராஜா பரீட்சித் வந்ததையோ வணங்கியதோ கவனிக்கவில்லை. இதனை பரீட்சித் அவமானமாகவும் புறக்கணிப்பதாகவும் உணர்ந்ததால் கோபமடைந்தார். அவர் அருகில் இறந்த பாம்பு ஒன்று கிடப்பதை பார்த்தார். முனிவரை அவமதிக்கும் பொருட்டு அதை எடுத்து முனிவரின் கழுத்தில் வீசினார். அதன் பிறகு திருப்தியடைந்து ஆசிரமத்தை விட்டு வெளியேறினார். இதனை முனிவரின் சீடர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். முனிவரின் மகனான சிருங்கி தன் தந்தையின் கழுத்தில் இறந்து போன பாம்பு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். கோபம் தலைக்கு ஏறியது. என்ன நடந்தது என்று சீடர்களிடம் கேட்டு அறிந்தார். அவரால் அந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை. தன் தந்தையின் கௌரவம் இழக்கப்பட்டதாக உணர்ந்தார். தக்ஷன் என்ற பாம்பு மன்னனின் கடியால் 7 நாட்களில் இறந்து விடுவாய் என்று பரீட்சித்தை சபித்தார். சாபத்தை வழங்குவதற்கு முன்பு அவர் தனது தந்தையுடன் இதை பற்றி ஆலோசிக்கவில்லை. சாமிக்கா தியானத்தில் இருந்து விழித்தபோது தன் கழுத்தில் இறந்து போன பாம்பு கிடப்பதை கண்டார். அதை அகற்றிவிட்டு என்ன நடந்தது என்று சீடர்களிடம் கேட்டறிந்தார். பரீட்சித்தின் வருகை மற்றும் சிருங்கையின் சாபம் பற்றி அவரிடம் சொன்னார்கள். சாமிக்கா துக்கமடைந்து சாபம் குறித்து வருந்தினார். பரீட்சித் ஒரு நல்ல அரசன் என்றும் விஷ்ணுவின் பக்தன் என்றும் அவர் அறிந்திருந்தார். பெரும் ஆன்மீக சக்தி கொண்ட தன் மகனால் கூறப்பட்ட சாபம் திரும்ப பெற முடியாதது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவர் பரீட்சித்திடம் ஒரு தூதரை அனுப்பினார். சாபத்தை பற்றி அவருக்கு தெரிவிக்கவும் தனது மகனின் அவசர புத்திக்காக மன்னிப்பும் கேட்கவும் அனுப்பினார். பரீட்சித் இந்த செய்தி கிடைத்தவுடன் சாபத்தை தனது விதியாக ஏற்றுக்கொண்டார். ஒரு முனிவரை அவமதித்து தான் பாவம் செய்து விட்டதாகவும் அதன் விளைவுகளை தான் அனுபவித்தாக வேண்டும் என்றும் உணர்ந்தார். அவர் தனது ராஜ்யத்தை தனது மகன் ஜனமேஜயனிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கை கரைக்கு சென்றார். அங்கு பாம்பிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு கோட்டையை கட்டினார். வியாசரின் மகனான சுகதேவரால் கூறப்பட்ட பாகவத புராணத்தை கேட்பதன் மூலம் தனது கடைசி நாட்களை கழிக்க முடிவு செய்தார். மகாவிஷ்ணுவின் மகிமைகளை கேட்டு முக்தியடையலாம் என்று நம்பினார். பாம்பு அரசன் தக்ஷன் சாபம் மற்றும் கோட்டை பற்றி கேள்விப்பட்டான். 7 நாட்கள் முடிவதற்குள் பரீட்சித்தை கொல்ல முடிவெடுத்தான். அவன் ஒரு பூச்சியின் வடிவத்தை எடுத்து உண்மையில் தக்ஷனால் பணியமர்த்தப்பட்ட ஒரு வஞ்சகனான காஷ்யப்ப முனிவரால் பரீட்சித்திற்கு வழங்கப்பட்ட ஒரு பழத்தில் நுழைந்தான். பரீட்சித் பழத்தை சோதிக்காமல் சாப்பிட்டார். அதில் ஒரு புழு இருப்பதை கண்டார். உடனே அந்த புழு தக்ஷனாக மாறி அவனை கடித்தது. கொடிய விஷத்தை உடலில் செலுத்தியது. பரீட்சித் கீழே விழுந்து இறந்தான். சாபம் நிறைவேறியது. சுகதேவனும் மற்றும் முனிவர்களும் பரீட்சித்தின் பக்தியை பாராட்டினர். அவரது இறுதி சடங்குகளை செய்து அவரது உடலை தகனம் செய்தனர்.
இந்த கதையின் நீதி என்னவென்றால், ஒருவரின் கோபத்தையும் கட்டுப்படுத்தும் திறனின் முக்கியத்துவம் இத்தகையில் நன்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. பரீட்சித் மகாராஜாவான ஒரு சிறிய தவறு அவரது உயிரை பறித்தது. சிந்தித்து பாருங்கள். பிரம்மாஸ்திரத்திலிருந்து அவரை காப்பாற்றிய கிருஷ்ணர் இதிலிருந்து ஏன் அவரை காப்பாற்றவில்லை? ஒருபோதும் கோபத்தின் பிடியில் சிக்கக்கூடாது. ஒருவனின் கோபமே அவனது மிகப்பெரிய எதிரி. ஒருவன் தனது தர்ம அதர்மத்தை இழக்கிறான். ஞானம் கோபத்தால் பிறருக்கும் தனக்கும் தீங்கு விளைவிக்க நினைக்காது. பரீட்சித் மகாராஜா தன் மனதிற்குள் எண்ணினான், மகத்தான மகரிஷிகள் எப்போதும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்று தெரிந்தும் நான் ஏன் அவர்களை அவமதித்தேன்? மன்னிக்க முடியாத இத்தகைய பாப காரியங்களில் நான் ஏன் ஈடுபட்டேன்? எப்படி இருந்தாலும் தெய்வ சங்கல்பத்தை யாரால் மாற்ற முடியும்? ஒருவன் தன் பாவத்தின் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். உண்மையாக சொல்வதானால் சிறுங்கியின் தவறு என்ன? ஒரு மன்னனின் அகங்காரத்தோடு நான் இப்படி நடந்து கொள்கிறேன். தன் தந்தைக்கு இத்தகைய அவமதிப்பு செய்ததற்காக எந்த மகன்தான் சாபம் கொடுக்காமல் இருப்பான்? நான் எப்படி எப்போதும் கோமாதாக்கள், தேவதைகள் மற்றும் பிராமணர்களுக்கு தேவையற்ற வழியை ஏற்படுத்த மாட்டேன் என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும்? பரமேஸ்வரன் மீது கொண்ட அசைக்க முடியாத பக்தியின் காரணமாக சிறுங்கியின் மீது சிறிதளவும் கோபம் கொள்ளவில்லை. பிரதிசாபம் கொடுக்கும் திறன் பெற்றிருந்தும் அவர் சிறுங்கிக்கு சாபம் கொடுக்கவில்லை. பின்னர் ஸ்ரீ சுக மகரிஷியை தவிர வேறு யாரிடமும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டதால் பரீட்சித் அடைய முடியாத மோட்சத்தை அடைகிறார்.